அதிலே முதலாவதாக ஒருவர் தௌபா செய்வதற்கு முன்னால் அவர் குறிப்பிட்ட முக்கியமான நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம், அல்லாஹ் அடிவானத்துக்கு வருகின்ற நேரம். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவர் உண்டா, அவருக்கு நான் மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிற நேரம் அது, அல்லாஹ் கூவி அழைக்கின்ற நேரம் அது. எனவே அந்த நேரத்தில் ஒரு தௌபாவை அமைத்துக் கொள்வது மிகவும் பொருத்தமான ஒரு சந்தர்ப்பமாகும். சுபஹ் தொழுவதற்கு முன்னால் உள்ள நேரங்கள். ஒருவர் வுது செய்து கொண்டு தஹஜ்ஜத் தொழுகை முடிமான அளவுக்கு அவர் தொழுது விட்டு அவர் உட்கார்ந்து கொண்டு அவருடைய உள்ளத்திலே முதலாவதாக தான் செய்த பாவத்தை நினைவுபடுத்தி அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இப்படியான ஒரு பாவம் செய்து விட்டேனே என்று மனம் வருந்துகின்ற உணர்வு அவருடைய உள்ளத்திலே உருவாக வேண்டும். அந்த பாவம் குறித்த ஒரு குற்ற உணர்வு அவருக்கு ஏற்பட வேண்டும். அந்த பாவத்தை செய்து விட்டேனே, யா அல்லாஹ் இப்படியான ஒரு பாவத்தை செய்து விட்டேன், என் மறுமை வாழ்வை திசை திருப்பக்கூடிய, நரகத்தில் என்னை தள்ளிவிடக்கூடிய இப்படியான ஒரு மிக பெரும் குற்றத்தை நான் செய்து விட்டேனே, நான் மூமின் என்ற வகையில் இதை நான் செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே என்ற அந்த பாவம் குறித்து அவன் மிக பெரிய ஒரு கவலையை முக்கியமாக முதலாவதாக அவன் வெளிப்படுத்த வேண்டும். இந்த கவலையை வெளிப்படுத்தாம சும்மா நாம் தௌபா செய்து விட முடியாது. கவலை அந்த பாவம் குறித்து நமது உள்ளத்திலே கடுமையாக அது வெளிப்பட வேண்டும். இரண்டாவதாக, இதுக்கு பின்னால் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதியை உண்மைக்குண்மையாக ஈமானோடு அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு பின்னால் அந்த பாவம் என் வாழ்க்கையில் நடைபெறாது என்ற அந்த உறுதிமொழியை அவருக்குள் அவர் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இதற்கு பின்னால் அந்த பாவத்தில் நான் முழுமையாக கலண்டு விட்டேன், இனி என் வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலும், எந்த வினாடியிலும், எந்த மைக்ரோ செகண்டிலும் அந்த பாவம் நான் செய்ய மாட்டேன் என்று அந்த பாவத்தை விட்டு முழுமையாக அவர் விடுபட வேண்டும். ஒருவர் பாவம் செய்கிறார், தௌபாவும் செய்கிறார். அவர் பாவம் செய்வது பிறகு தௌபா செய்வது, இது தௌபாவினுடைய அடிப்படை அல்ல. எனவே அந்த பாவத்தை விட்டுவிட வேண்டும், இனி அதன் பக்கம் போக மாட்டேன் என்ற உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாவம் குறித்து அவன் அதிகமாக கவலைப்பட வேண்டும். இந்த மூன்று அம்சங்களும் இணைந்ததாக அவருடைய தௌபாவை அவர் ஆரம்பிக்க வேண்டும். இரண்டு கரங்களையும் அல்லாஹ்விடத்தில் ஏந்தி, யா அல்லாஹ் உன்னுடைய பலவீனமான அடியான், என்னுடைய பலவீனத்தினால் நான் பாவம் செய்து விட்டேன், யா அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, எனவே யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னித்து விடு, நீ மன்னிக்காவிட்டால் வேறு யாரும் மன்னிக்க முடியாது என்று அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே நமது கரங்கள் ஏந்துமாக இருந்தால் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு அடியான் தன்னுடைய பலவீனத்தின் ஊடாக பாவம் ஒன்றை செய்து முடித்து விட்டான். பின்னர் அவனுக்கு அந்த பாவம் குறித்த கவலை வருகிறது, அதை விட்டும் அவன் விலகி விடுகிறான். உறுதியோடு இதற்கு பின்னால் அந்த பாவத்தில் நான் மீள மாட்டேன் என்ற அந்த சபதத்தோடு என்னின் பக்கம் அவன் தன் இரண்டு கரங்களை மேந்தி அவனை அடிமையாக, என்னை எஜமானாக அவன் ஏற்ற நிலையில் அவன் இந்த பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருக்கிறான் என்றால் அவனுடைய ஏந்திய கரங்களை வெற்று கரங்களாக விடுவதற்கு அல்லாஹுவே வெட்கப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வை நோக்கி நமது கரங்கள் எவ்வளவு தூரம் ஏந்தப்பட வேண்டும் என்பதை கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டிய கடமை இருக்கிறது.